ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நைனா தீவுக்கு தான் போனாங்க. இதுக்கு நாங்கள் புங்குடுதீவு போய் புங்குடுதீவிலிருந்து படகு அல்லது லோஞ்ச் என்று சொல்கிற அந்த பெரிய படகு மூலம் நைனா தீவுக்கு போயிட்டு வந்தாங்க. இது ஒரு கடற்பயணமாக இருந்துச்சு. இது என்னென்னு சொன்னால், இப்போ நைனா தீவுக்கு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் புங்குடுதீவில் இருந்து அங்கே இறங்குதுறையில் வர படகுல அதிகளவிலான பயணிகள் மற்றும் பக்தர்கள் போன்ற அதிகளவிலானோர் ஒரே நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய வகையில் காணப்படுற அந்த பெரிய படகுல ஏறி ஒரு அரை மணித்தியால பயணத்தின் பின்னர் நாங்கள் நைனாதீவு அடைந்து கொள்ள முடியும். தினமும் இவ்வாறான வழி போக்குவரத்து தான் இந்த பிரதேசத்தில் இடம்பெறுகின்றது. தரைவழி போக்குவரத்து காணப்படாததால் இதற்கு தீவாக உள்ளதனால் இந்த வழியினூடாகவே இவர்கள் பயணம் செய்கின்றனர். இவர்களுக்கான அன்றாட உணவுகள் மற்றும் அனைத்து பொருட்களும் இவ்வாறு இந்த படகுகள் மூலமே கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த கடற்பயணம் ஒரு என்ஜாயாக இருந்துச்சு எங்களுக்கு. முதல் முறையாக இப்படி கடற்பயணம் போயிருக்கிறேன். புது அனுபவமாக இருந்துச்சு. கடலில் அலைகள் பெருசாக அடித்து கொண்டு இருந்துச்சு. அவங்க பார்க்கும் இடமெல்லாம் படகுகள் வந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக நாங்கள் கோயிலுக்கு போனதால் அங்கு அதிகளவிலான பக்தர்களை காணக்கூடியதாக இருந்தது. அதேவேளை நைனா தீவில் உள்ள ஊர் மக்களும் அதிகளவிலாக இந்த படகுகளின் மூலம் பயணம் மேற்கொள்வதுன்னு நாங்கள் காணக்கூடிய இருந்துச்சு. நீங்களும் இப்படி போயிருந்தால் அதை கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள்.